ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளியோதரை கோயிலில் தர மாதிரியே எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பெரிய வெங்காயம் சைஸ் புளி எடுத்து கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நிலக்கடலையை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி சாதத்துக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 6 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுத்து ஆறின பின்னாடி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 100 ml நல்லெண்ணெய், 100 ml கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது பிசு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால கம்மியான அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நடக்கடலை தேவையான அளவு, 15 வரமிளகாய் கிள்ளி வச்சது, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். அதை சேர்த்தும் போது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். பாதி கொதித்து சுண்டி வரும்போது நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க பொடியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாதம் கிளறும் போது கொஞ்சம் பொடி நம்ம ஆட் பண்ணி கிளறிக்கலாம். இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு தேன் மாதிரி எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேக வச்ச சாதத்தை ஆற விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறும்போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க புளியோதரை, செஞ்சு வச்சுருக்க புளியோதரை பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறின பின்னாடி ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் நடக்கடலை, கருவேப்பிலை இது சேர்த்து அந்த தாளிப்பையும் அதில் ஆட் பண்ணி கிளறிக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது புளியோதரை கோயிலில் கொடுக்குற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளியோதரை தொக்கு, புளியோதரை பொடி 6 மாதம் வரைக்கும் கெடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கப்பெண்ணை சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.